ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஃபோன்ல ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே கதிரேசன் கதறி கதறி அழுவுறாரு, சின்ன குழந்தை மாதிரி. அப்படி என்னதான் நடந்துச்சு, எதை பார்த்து தான் இந்த மனுஷன் அழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ போலீஸ் வந்து அந்த 50 லட்சம் விஷயத்துல ரொம்பவே தீவிரமா வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுல கால்வாசியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நோட் இங்க இருந்தா லீக் ஆயிக்குது, இவன்ட்ட இருந்தா வந்து இந்த 2 லட்சம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சிசிடிவி கேமராவை பார்த்து இவன் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஆள் கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் மாறு விஷத்தில் போகிறாங்க. அதுக்கும் நாள் வந்து அதாவது அந்த கேமராவில் உள்ள வீடியோவை கேட்சப் பண்ணி கதிரேசன் விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவன்கிட்ட இருந்தால் இவருக்கு வந்து இந்த புரோகிதருக்கு பணம் வந்திருக்கு. விஜய் உன்னோட பூமி பூஜையை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் எவனோ 2 லட்சம் கொடுத்துருக்கான். அப்போது உங்கள்கிட்டேருந்து பணத்தை எடுக்கிறான். விஜய் வந்து முன்னேறவும் கூடாதுன்னு நினைக்கிறான். உங்கள் 2 பேருக்கும் காமனான எதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து ராஜியை பார்க்குறாங்க. அப்பா சாமி, என்னையெல்லாம் பார்க்காத, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லி முடிச்சிடுறா. உடனே வந்து நாங்கள் வந்துட்டு அடுத்த கட்ட விசாரணை பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள காமன் எதிரி யாருன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸும் போயிடுறாங்க. போனதுமே கதிரேசன் வீட்டுக்கு போய் நிஷா இந்த மாதிரி போலீஸ் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதப்பா கண்டுபிடிச்சாங்க, என்னப்பா பேசுகிறேன், எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாம்மா அந்த 50 லட்சத்தை திருடின விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து போலீஸ் வந்து ஒருத்தவன் வந்து நாளைக்கு போய் பிடிக்க போகிறாங்க மாறு வேஷத்தில். எவனா இருந்தாலும் சரி வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு தலை உழுவுறது தான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து ரேணுகா அங்கேருந்து வர்றா. ஏன்ப்பா வந்துட்டு கொலையெல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு தான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டீங்க, போலீஸ்க்கு அதுக்கான தண்டனையை வந்து கொடுத்துரும், நீங்கள் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா ரேணுகா, இதை வந்து இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம விசாரிச்சுதாம்மா ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்ல, இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக புரியல. ஆக நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டோன்னு மட்டும் அவளுக்கு நல்லா புரியுது. ஆனால் வந்து இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, நிஷா இந்த சுடர் போயிட்டு ரகுக்கு ஃபோன் போட்டு உடனே இந்த மாதிரி உன் ஆளோட ஒரு ஃபோட்டோ வந்து அங்கே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரகு, ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும்னு சொல்ல, என்ன சுடர் சொல்கிற, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ தான் அந்த கதிரேசன் வந்து காமிச்சிட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. முடித்த வேகத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகு போயிட்டு யார் என்னன்னு தேடிட்டு இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்து போலீஸ் வந்து மறுநாள் மாறு வேஷத்தில் போயிட்டு அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுமே வந்துட்டு அடி நடித்து உண்மையை சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையை சொல்லவே இல்லை. உடனே வந்து இது எல்லாத்தையும் கொடுத்தது ரகு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வீட்டுக்கு போகிறாங்க. ரகு வீட்டுக்கு போனால் அங்கே இவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஏன்னா அடி வலி தாங்க முடியாமல் சொல்லிடுறான். அங்கே வந்து பல ரவுடிகள் இருக்காங்க. யாரா இதில் பணம் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா ரகு வந்து கண்ணை காமிச்சிடான், சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவன் வந்து கண்ணை காட்டாமலே வந்து இருந்தான் பாருங்க. உடனே வந்துட்டு அங்கே உள்ளவனுங்க எல்லாருமே வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா யாருமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போலீஸ் அடிக்கவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தவங்க மட்டும் வலி தாங்க முடியாமல், இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லா உண்மையும் சொல்லிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா இது இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லு எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்லும்போது அப்போ தாங்க அவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி பண்ணது போனது எல்லாமே வந்துட்டு வேற யாரும் இல்லை, அந்த வீட்டில் உள்ள சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஃபோன் போட்டு என்ன விஜய் அங்கே யாராவது ரகுன்னு ஆச்சு சுடர்னு யாராவது இருக்காங்கன்னு கேட்க, சுடர்னு யாரும் இல்லையே எதுக்காக கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி சுடர்னு ஒருத்தி தான் எடுத்தாலாம், அந்த விஷயத்துக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் என்னடா பொய் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஐயோ, நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது, பொய் சொல்லவும் நான் வந்து விரும்பலை, இது எல்லாத்தையும் பண்ணது அவங்க தான், நம்பினா நம்புங்க, நம்பாமல் போனால் போங்க, மாறு வேஷத்தை சும்மா பேரை மாற்றி அங்கே இருந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லவும்
தூக்கி வாரி போட்டுறது. என்னடா இது இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் எல்லா விஷயமே லீக் ஆகுது. அவங்க ரேணுகாவும் கிடையாது, சுடரும் கிடையாது, இங்கேருந்து எல்லாத்தையும் ஏமாற்றி போய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கியடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் என்னென்னமோ சொல்ல, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்க அங்கேருந்து தான் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாங்க. ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எடுத்தது அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்ப வந்து குழப்பத்தோட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையை மட்டும் சொன்னால் நல்லது. இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே வந்து அங்கே உள்ள சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரியுது இது எல்லாத்தையுமே எடுத்தது உங்கள் பொண்ணு ரேணுகா தான் சொல்லிட்டு ஆதாரத்தோடு காட்டவுமே ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சுத்தமாக புரியாமல் டோட்டலாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய வந்து இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிய வந்துடுச்சு. அப்போ தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரல. இதை பார்த்ததுமே அவர் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது என் பொண்ணை இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி அழுகுறாரு அந்த மனுஷன். இல்லை 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 என் பொண்ணு அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கடந்து கதறிட்டுருக்காரு. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உணர்ந்த அவங்க இன்னும் பல பிரச்சனைகள் வந்து இப்படியே பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரியும் முடிவுக்கு வர்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க